ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்சம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். கபிலாவதாரம். தேவஹூத்யைக்கு உபதேசம். வானப்பிரஸ்தராய் செல்லும் தந்தையிடம் பகவான் அனுகிரகம் செய்து தாயாருக்கு கர்ம தொடர்பை போக்கும் அத்தியாத்ம வித்யையை உபதேசிக்கப் போகிறேன் என்றும் அதனால் அவள் பயங்கரமான சம்சாரத்தை தாண்ட போகின்றாள் என்றும் கூறி முடித்தனர். பிறகு மைத்ரேயர் கூறியது. இவ்விதம் கபில தேவரால் கூறப்பட்ட கர்தம பிரஜாபதி அவரை பிரதட்சணம் செய்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வனம் ஏகினார். மௌன விரதம் பூண்டு ஆத்மாவையன்றி வேறு எதிலும் நாட்டமில்லாதவராய், பற்று நீங்கியவராய், அக்னி இல்லாதவராயும் தங்குமிடம் இல்லாதவராயும் பூமியில் சஞ்சரித்தார். இங்கனம் விருப்பு வெறுப்பு நீங்கியவரும் எங்கும் சமச்சித்தம் உடையவரும் பகவானிடம் பக்தி நிறைந்தவருமான அவரால் பகவானுடைய பரமபதம் எய்தப்பட்டது. தந்தை வனம் சென்ற பின் தாயாருக்கு பிரியம் செய்ய எண்ணி பகவான் கபிலர் அந்த பிந்து சரசிலேயே வசித்து வந்தார். தேவஹூதியானவள் பிரம்மதேவரின் வார்த்தையை நினைவிற்கொண்டு ஒரு சமயம் செயலடங்கி நிஷ்டையில் இருப்பவரும் தத்துவ மார்க்கத்தின் எல்லையை காட்டுபவருமாகிய தன் புத்திரனை நோக்கி பின்வருமாறு கூறலானாள். தேவஹூதி கூறியது. தாங்கள் பகவான் ஆதி புருஷர். ஜீவர்களுக்கு ஈஸ்வரன் அஞ்ஞான இருளில் பார்வையிழந்த உலகுக்கு பார்வையளிக்கும் சூரியனைப் போல் உதித்துள்ளீர். ஆகையால் தேவனே, எனது மோகத்தை நீரே போக்குதற்கு உரியவர். நான் எனது என்ற துராக்கிரகம் இவ்வுடலிலும் உடைமையிலும் எது உண்டோ அதுவும் உமது செயலே அன்றோ? தமது அடியார்களின் சம்சார விருட்சத்துக்கு கோடரி போன்றவரும் ஞான மார்க்கத்தை அறிந்தவர்களின் தலைவரும் சரணடைதற்கு உரியவரும் ஆகிய உம்மை பரக்கிருதி புருஷ விவேகத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு நான் சரணடைகின்றேன். ஸ்ரீ பகவான் கூறியது. எதை அறிந்தால் இயற்கை குணங்களின் கட்டினின்று ஜீவன் விடுபடுவானோ அந்த தத்துவ தொகுதியின் லட்சணத்தை இப்பொழுது உனக்கு தனித்தனியாக விளக்கி கூறுகிறேன். இவ்வுலகு முழுவதும் எவனால் வியாபிக்கப்பட்டு உள்ளதோ, எவன் நிர்குணனாய் பிரகிருதிக்கும் அப்பால் உள்ளவனோ, ஒவ்வொரு உள்ளத்திலும் உறைபவனோ, வேறு ஒளியின்றி தானே பிரகாசிப்பவனோ, எவனுக்கு ஆதி இல்லையோ அவன்தான் ஆத்மா அல்லது புருஷன் எனப்படுபவன். காரியம் காரணம் கர்த்திருவம் என்பவற்றிற்கு பிரகிருதியை காரணமாகவும் இன்ப துன்ப நுகர்ச்சிக்கு பிரகிருதிக்கு பரமான புருஷனை காரணமாகவும் கூறுகின்றனர். மகாபூதங்கள் ஐந்தும் தன் மாத்திரைகள் ஐந்தும் அந்த கரணம் 4 இந்திரியங்கள் 10 ஆகிய 24 தொகுதியை பிரகிருதி அல்லது பிரதானத்தினின்று தோன்றிய சகுண பிரம்ம வடிவம் என கருதுகின்றனர். என்னால் இங்கனம் 24ஆக எது வர்ணிக்கப்பட்டதோ அவ்வளவே சகுண பிரம்மத்தின் சந்நிவேசம் என எண்ணப்பட்டிருக்கின்றது. காலம் என்பது 25வது தத்துவமாகும். வெளியில் எது கால ரூபமாய் இருக்கின்றதோ அதுவே உள்ளே புருஷ ரூபமாய் இருப்பதும். அந்த பகவத் தத்துவம் இங்கனம் தன் மாயாசக்தியால் சகல பிராணிகளுக்கும் உள்ளும் புறம்பும் வியாபித்து இருக்கின்றது. ஜீவ சமூகத்தின் அதிருஷ்ட கர்மத்தின் உந்துதலால் சலனத்தை அடைந்த தனது பிரகிருதியிடம் பரம புருஷன் இச்சக்தி ரூபமான வீரியத்தை வைத்தார். அந்த பிரகிருதியானது பொன்போல் ஒளிரும் மகத் தத்துவத்தை பிறப்பித்தது. பகவானுடைய வீரியமான இச்சக்தியினின்று தோன்றிய மகத் தத்துவம் மாறுதலை அடைந்தபோது கிரியாசக்தி புரதானமான முவ்வித அகங்காரம் உண்டாயிற்று. அவை வைகாரிகம், தைஜசம், தாமசம். அவற்றினின்று கிரமமாக வைகாரிகத்தில் மனதின் உற்பத்தியும், தைஜசத்தில் இந்திரியங்களின் உற்பத்தியும், தாமசத்தில் பஞ்ச மகாபூதங்களின் உற்பத்தியும் ஏற்பட்டன. இந்த பஞ்சபூத இந்திரிய மனோமயமாய் விரிந்த அகங்கார தத்துவத்தையே சாக்ஷாத்தாக 1000 தலை படைத்த அனந்தன் என்றும் சங்கர்ஷண புருஷன் என்றும் கூறுகின்றனர். தேவதா ரூபத்தினால் கர்த்திருவமும்
இந்திரிய ரூபத்தினால் காரணத்துவமும் பஞ்சபூத ரூபத்தினால் காரியத்துவமும் அவ்வாறே சத்துவகுணத்தால் சாந்தியும் ரஜோகுணத்தால் சாந்தி இழத்தலும் தமோகுணத்தால் அறிவின்மையும் இவ்வகங்காரத்தின் வடிவங்களாம். வைகாரிக தத்துவம் சாத்விக அகங்காரம் மலர்ந்ததால் மனஸ்தத்துவம் தோன்றிற்று. அதினின்று சங்கல்ப விகல்ப வடிவான ஆசை தோன்றிற்று. இம்மனோ தத்துவத்தையே இந்திரியங்களை ஆள்பவரான அனிருத்தன் என்றும் சரத்கால நீலோத்பலம் போல் ஷியாமல வர்ணனாக யோகிகளால் மெதுவாக மனதை அடக்குதற்கு தியானத்திற்கு உரியவன் என்றும் கூறுகின்றனர். சாது ஸ்வரூபியான தாயே, தைஜச தத்துவம் அதாவது ராஜச அகங்காரம் மலர்ந்ததால் புத்தி தத்துவம் தோன்றிற்று. அதனால் பொருள்களை பற்றிய அறிவும் இந்திரியங்களினால் உணரும் சக்தியும் உண்டாயிற்று. பகவானுடைய சிச்சக்தியின் தூண்டுதலால் தாமச அகங்காரம் மலர்ந்து சப்த தன்மாத்திரை உண்டாயிற்று. அதினின்றும் ஆகாசமும் சப்தத்தை உணரும் சுரோத்ரேந்திரியம் 7 உண்டாயின. ஆகாசத்தின் சப்த தன்மாத்திரையினின்றும் நாளடைவில் தோன்றியது ஸ்பர்ச தன்மாத்திரை. பின்னர் வாயுவும் ஸ்பர்சத்தை உணரும் துவக் இந்திரியமும் உண்டாயின. வாயுவின் ஸ்பர்ச தன்மாத்திரையினின்று காலத்தின் தூண்டுதலால் ரூப தன்மாத்திரை உண்டாயிற்று. அதினின்று ஒளியும் ஒளியை உணரும் கண்ணும் உண்டாயின. ஒளியின் ரூப தன்மாத்திரையினின்று காலத்தின் தூண்டுதலால் ரச தன்மாத்திரை உண்டாயிற்று. அதினின்று அப்புவும் ரசத்தை உணரும் ரசனேந்திரியமும் நாக்கும் உண்டாயின. அப்புவின் ரச தன்மாத்திரையினின்று காலத்தின் தூண்டுதலால் கந்த தன்மாத்திரை உண்டாயிற்று. அதனின்று பிருத்திவியும் கந்தத்தை உணரும் கிரானேந்திரியமும் மூக்கும் உண்டாயின. மகத்தத்துவம் அகங்காரம் பஞ்சபூதம் முதலிய 7 ஒன்று சேராமல் ஆதியில் இருந்தபோது ஜகத்தின் ஆதி காரணமான பரமாத்மா காலம் கர்மம் குணம் இவற்றுடன் பிரவேசித்தனர். பின் அவரால் ஊடுருவ பெற்று ஒன்று சேர்க்கப்பட்ட மகதாதிகளினின்று ஜடமான அண்டம் உண்டாயிற்று. அதினின்று இந்த விராட் புருஷர் தோன்றினார். பிராணன் இந்திரியங்கள் மனது புத்தி என்ற இவை உறக்கத்தில் ஆழ்ந்த புருஷனை தமது சக்தியால் மட்டும் எந்த ஆத்ம சக்தியின்றி எழுப்ப மாட்டாவோ அந்த பிரத்யகாத்மாவை யோகத்தில் பழகிய புத்தியாலும் பக்தியாலும் வைராகியத்துடன் கூடிய ஞானத்தாலும் இச்சரீரத்தில் தனித்து நிற்பதாக நன்கு உணர்ந்து சிந்திக்க வேண்டும். ஜலத்தில் பிரதிபலித்த சூரியன் ஜலத்தின் குணங்களால் பற்றப்படாதவாறு பிரகிருதியில் உள்ள புருஷன் மாறுதல் இன்மையாலும் செயலற்ற தன்மையாலும் குணம் இன்மையாலும் பிரகிருதியின் குணங்களாலும் பற்றப்படுவது இல்லை. ராஜபுத்திரியான தாயே, எந்த யோக விதிகளை கைக்கொண்டால் மனது தெளிவடைந்து நல்ல வழியில் செல்லுமோ அந்த யோகத்தின் லட்சணத்தை அதன் மூலத்துடன் உனக்கு கூறுகிறேன். முழு சக்தியுடன் ஸ்வதர்மத்தை அனுஷ்டித்தல், தனக்கு தர்மம் அல்லாதவையிலிருந்து விலகுதல், தெய்வ வசமாய் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைதல், ஆத்ம ஞானிகளின் பாதங்களை பூஜித்தல், விஷய சுகங்களை தேடும் காரியங்களிலிருந்து விலகுதல், மோக்ஷ தர்மத்தில் பற்று, பரிசுத்தமான மித போஜனம், தனிமையானதும் தொந்தரவற்றதுமான இடத்தில் எப்பொழுதும் வசித்தல், அஹிம்சை, சத்தியம், கள்ளத்தனத்தை விடுதல், அவசியமான அளவு மட்டும் பிறர் உதவியை ஏற்றுக்கொள்ளுதல், பிரம்மச்சரியம், தவம், பரிசுத்தம், வேதம் ஓதுதல், புருஷோத்தம பூஜை, மௌனம், ஆசனத்தில் ஸ்திரமாயிருக்கும் பயிற்சியில் வெற்றி, மெதுவாக பிராணவாயுவை ஜெயித்தல், இந்திரியங்களை விஷயங்களிலிருந்து மனோசக்தியால் இழுத்து ஹிருதயத்தில் நிறுத்துதல், ஆதார சக்கரங்களுள் ஒன்றில் மனதுடன் பிராணனை நிலைத்து நிற்கச் செய்தல், பகவானுடைய லீலைகளை தியானம் செய்தல், அதனால் மனதிற்கு சமாதானம் காணுதல் ஆகிய இவை யோக லட்சணம். பிரசன்னமான தாமரை போன்ற முகம், தாமரையின் உட்பக்கம் போன்ற சிவந்த கண்கள், நீல தாமரை இதழ் போன்ற ஷியாமல வர்ணம், சங்கு சக்கரம் கதை ஏந்திய கைகள், தாமரையின் மகரந்த கேசரங்களைப் போல் பிரகாசிக்கும் மஞ்சட்பட்டாடை, மார்பில் ஸ்ரீவத்சம், கழுத்தில் தொங்கும் கௌஸ்துப மணியின் ஒளி,
வண்டுகள் மொய்க்கும் வனமாலை, முத்து மாலை, தோள்வளை, கிரீடம், கங்கணம், நூபுரம், இடுப்பில் விளங்கும் தங்க அரைஞான் ஆகிய இவற்றுடன் இருதயத் தாமரையில் நிற்பவரும், கண்ணுக்கினிமை மிக்கவரும், சாந்தரும், மனத்தையும் கண்களையும் மகிழ்விப்பவரும், கண்ணை கவரும் அழகுடையவரும், என்றும் எல்லா உலகங்களாலும் வணங்க பெற்றவரும், என்றும் இளமை வயதினராயிருப்பவரும், அடியார்களுக்கு அருள் செய்ய ஆவல் கொண்டவரும், புகழ்தற்குரிய பாவனமான கீர்த்தி உடையவரும், புண்ணியம் மிக்கோரின் கீர்த்தியை வளர்ப்பவரும் ஆகிய தேவனை எல்லா அங்கங்களுடன் பரிபூர்ணமாக மனம் நழுவாமல் இருக்கும் வரை தியானம் செய்ய வேண்டும். நிற்பவராகவோ, நடப்பவராகவோ, உட்கார்ந்திருப்பவராகவோ, படுத்திருப்பவராகவோ, ஹிருதயத்தில் குடிகொண்ட அவருடைய கண்ணுக்கினிய வடிவை பரிசுத்தமான பக்தியுடன் கூடிய மனத்தால் தியானம் செய்ய வேண்டும். முனியானவன் அப்படி பகவானுடைய எல்லா அவயவங்களிலும் சேர்த்து சித்தம் லயித்திருப்பதை கவனித்து பின் தனித்தனியாக ஒவ்வொரு அங்கத்திலும் அதை கூட்டி நிறுத்த வேண்டும். வஜ்ரம், அங்குஷம், கொடி, தாமரை முதலிய அடையாளங்களுடன் கூடியதும் சிவந்து உயர்ந்து பிரகாசிக்கும் நகங்களாகிற சந்திர மண்டல காந்தியால் ஹிருதயத்தில் குடிகொண்டுள்ள நல்லிருளை போக்குவதும் ஆகிய பகவானுடைய திருவடி தாமரையை சிந்திக்க வேண்டும். படிப்படியாக பாதம், கணுக்கால், முழங்கால், துடை, இடுப்பு, நாபி, மார்பு, தோள்கள், கண்டம், முகம் ஆகியவற்றை உற்று நோக்கி மகிழ வேண்டும். அடி உதட்டின் ஒளி பெருக்கால் சிவந்த மல்லிகை மொட்டுக்களின் வரிசையை போன்ற பற்கள் விளங்கும் புன்முறுவல் தியானத்தின் எல்லை. தனது உடலிலேயே ஹிருதயத்தில் குடிகொண்ட பகவான் விஷ்ணுவினுடைய அந்த புன்முறுவலை அன்பு கனிந்த மனத்துடன் தியானம் செய்ய வேண்டும். அதன்பின் வேறொன்றையும் காண விரும்பக்கூடாது. இவ்வாறு பகவான் ஹரியிடம் அன்பு வளரப்பெற்று பக்தியினால் உள்ளம் கசிந்து ஆனந்தத்தினால் ரோமம் சிலிர்க்க பொங்கி வரும் ஆனந்த கண்ணீரால் அடிக்கடி அபிஷேகம் செய்யப்பெற்று பகவானாகிய மீனை பிடிப்பதற்கு வீசப்பட்ட வலை போன்ற சித்தத்தையும் மெதுவாக பக்தன் இழுத்து கொள்கிறான். குடி வெறியால் கண்ணிழந்தவன் எவ்வாறு அணியப்பட்ட வஸ்திரத்தை இருக்கிறதா இல்லையா என்று அறிவதில்லையோ, அப்படியே இந்த எல்லை நிலத்தை எய்திய சித்த புருஷன் தன்னுடையதென பிறர் கூறும் அந்த சரீரத்தை அது உட்கார்ந்திருந்தாலும் நின்று கொண்டிருந்தாலும் தெய்வ வசத்தால் வந்தாலும் தெய்வ வசத்தால் போனாலும் காண்பதில்லை. ஏனென்றால் அவன் ஸ்வரூப சாட்சா்காரத்தை அடைந்துவிட்டான். தேகமோ பூர்வ கர்ம ரூபமான தெய்வ வசமானது. பிராரப்த கர்மம் உள்ளவரை அது இந்திரியங்களுடன் கூடி இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த தேகத்தையும் அத்துடன் சேர்ந்த பிரபஞ்சத்தையும் சமாதி யோகமாகிய உயர் நிலைக்கு ஏறியவன் காண்பதில்லை. விழித்து கொண்டவன் கனவில் கண்டதை மீண்டும் சத்திய புத்தியுடன் கருதுவதில்லையன்றோ? ஒரு மனிதன் சொந்தமான புத்திரர்களினின்றும் செல்வத்தினின்றும் வேறானவன் என்பது எப்படி உணரப்படுகிறதோ, அப்படியே ஆத்மா என்று அபிமானிக்கப்பட்ட தேகம் முதலியவற்றினின்றும் அதில் உறையும் புருஷன் வேறானவன். எங்கனம் அக்னியானது தன்னிடம் இருந்துண்டாகி தன்மயமாகவே கருதப்படும் கொல்லி, பொறி, புகை இவற்றை காட்டிலும் கொல்லிக்கட்டையை காட்டிலும் வேறோ, அவ்வாறே திரஷ்டா என்றும் பகவான் என்றும் பிரம்மம் என்றும் சொல்லப்படும் ஆத்மா பஞ்சபூதம், இந்திரியம், அந்த கரணம் இவற்றை காட்டிலும் வேறு. நெருப்பு ஒன்றாயிருந்தும் தனக்கு ஆதாரமான கட்டைகளில் அவற்றின் குண வித்தியாசங்களால் எங்கனம் வெவ்வேறு வடிவாக காணப்படுகிறதோ, அவ்வாறே ஆத்மாவும் பிரகிருத்தியில் அதன் குணங்களையொட்டி வெவ்வேறாக காணப்படுகிறது. ஆகையால் தெய்வ சக்தி வாய்ந்ததும் காரிய காரண வடிவமாயிருப்பதும் அறிந்து கொள்ள முடியாததும் தன்னுடைய ஸ்வரூபத்தை மறைப்பதுமான இந்த பிரகிருத்தியை பகவத் கிருபையால் ஜெயித்து பக்தனாகியவன் தன் ஸ்வரூபத்தில் நிலை பெறுகிறான். தேவஹூதி கூறியது. மகத் முதலிய தத்துவங்களின் லட்சணமும் பிரகிருதி புருஷ லட்சணமும் எவ்வாறு சாங்கிய சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளனவோ, எதனால் அவற்றின் உண்மையான ஸ்வரூபம் காணப்படுமோ அவ்வாறு எனக்கு கூறினீர். பிரபுவே,
இதற்கும் வேர் போன்றதாக எது கருதப்படுகின்றதோ அந்த பக்தி யோகத்தின் வழியை விரிவாக எனக்கு உபதேசிக்க வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறியது: தாயே, பக்தி யோகமானது செல்லும் மார்க்கத்தையொட்டி பலவிதமாய் கருதப்படுகின்றது. இயற்கையான குணங்களின் போக்கையொட்டி மனிதர்களின் பாவனையும் வேறுபடுகிறது. முன் கோபமும் பேத புத்தியும் உள்ள எவன் இம்சையையோ டம்பத்தையோ பொறாமையையோ முன்னிட்டு கொண்டு என்னை வழிபடுகிறானோ அவன் தாமசன். பேத புத்தியுள்ள எவன் விஷய சுகங்களையோ புகழையோ ஐஸ்வர்யத்தையோ முன்னிட்டு கொண்டு விக்கிரகங்களில் என்னை பூஜிப்பானோ அவன் ராஜசன். பேத புத்தியுள்ள எவன் பாபத்தை போக்கிக் கொள்ளும் கருத்துடனோ பகவத் அர்ப்பண புத்தியுடனோ பூஜிக்க வேண்டியது கடமை என்ற நோக்கத்துடனோ பக்தி செய்கின்றானோ அவன் சாத்விகன். எனது குணங்களை கேட்ட மாத்திரத்திலேயே எல்லோருடைய உள்ளத்திலும் உறைபவனாகிய என்னிடம் சமுத்திரத்தை நோக்கி கங்கை ஓடுவது போல மனதின் ஓட்டம் இடைவிடாது நிகழ்வதாயும் காரணமின்றி இயற்கையாகவும் வேறு நாட்டம் இல்லாததாகவும் எந்த பக்தி புருஷோத்தமனிடம் உண்டோ அது நிர்குண பக்தி யோகத்தின் லட்சணம் என கூறப்பட்டுள்ளது. நான் எல்லா பிராணிகளிடத்திலும் பூதாத்மாவாக எப்பொழுதும் இருக்கின்றேன். அப்படியிருக்கும் என்னை அவமதித்து மனிதன் டம்பத்துக்காக விக்கிரக ஆராதனை செய்கிறான். எல்லா பிராணிகளிடத்திலும் இருக்கும் ஆத்மாவும் ஈஸ்வரனும் ஆகிய என்னை விட்டு மூட கொள்கையால் விக்கிரகத்தை மட்டும் எவன் வழிபடுகிறானோ அவன் சாம்பலிலேயே ஹோமம் செய்கிறான். பிறர் உடலில் உறையும் என்னை பகைப்பவனாய் தன்னையே போற்றிக் கொள்பவனாய் பேத பாவனை உள்ளவனுடைய மனது ஒருபோதும் சாந்தியை அடையாது. பாவமற்றவளே, பல வகையான திரவியங்களை கொண்டு பல கிரியைகளின் மூலம் விக்கிரகத்தில் என்னை அர்ச்சித்த போதிலும் ஜீவ சமுதாயத்தை அவமதிப்பவர்களாயின் அவர்களது பூஜையால் நான் சந்தோஷமடைய மாட்டேன். எல்லா பிராணிகளிடத்தும் உறையும் என்னை தனது உள்ளத்தில் எதுவரை கண்டு கொள்ளவில்லையோ அதுவரை அப்படி காண்பதற்கு சாதனமாக விக்கிரகங்கள் முதலியவற்றில் ஈஸ்வரனாகிய என்னை தனது கடமையை செய்து கொண்டு ஒருவன் பூஜிக்க வேண்டும். தனக்கும் பிறருக்கும் எவன் சிறிதளவேனும் பேதத்தை செய்கின்றானோ அந்த பேத புத்திக்கு நான் மிருத்யுவாகி கொடிய பயத்தை தருகின்றேன். இப்பரம்பொருளில் எப்பொழுது இவன் ஒரு சிறிதேனும் பேதத்தை செய்கிறானோ அப்போதே அவனுக்கு ஜனன மரண சம்சார பயம் ஏற்படுகிறது. தைத்திரிய உபனிஷத்தின் வாக்கு. ஆகையால் எல்லா பிராணிகளிடத்தும் பூதாத்மாவாக குடிகொண்டிருக்கும் என்னை பிராணிகளுக்கு செய்யும் தானத்தாலும் மரியாதையாலும் நட்பாலும் பேதமற்ற நோக்கத்தாலும் பூஜிக்க வேண்டும். சகல கல்யாண குணங்களும் பொருந்திய ஈஸ்வரன் தனது அம்சத்தால் ஜீவ ரூபியாக எல்லா பிராணிகளிடத்தும் புகுந்துரைகின்றான் என்று இப்பிராணிகளை வெகுமதித்து மனதால் நமஸ்கரிக்க வேண்டும். மனுபுத்திரியாகிய தாயே, பக்தி யோகமும் சாங்கிய யோகமும் இங்கனம் உனக்கு கூறப்பட்டன. இவற்றுள் ஒன்றினாலேயே மனிதன் பரம புருஷனை அடையக்கூடும். இந்த சம்சாரத்தில் இந்த ஜீவன் எந்த யோனியில் பிறக்கிறானோ அதற்குரிய சிற்றின்பத்தை அங்கங்கு அடைபவனாய் பிறவியில் வைராகியத்தை அடையவில்லை. தேகமாகிய எந்திரத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட பொம்மைகள் போன்ற எல்லா பிராணிகளையும் மாயா சக்தியினால் ஆட்டி வைத்து கொண்டு ஈஸ்வரன் எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்துள்ளும் உரைகின்றான். எவ்வகையாலும் அவனையே சரணமடைவாயாக. அவனருளால் ஒப்புயர்வற்ற சாந்தியும் அழிவில்லாத பதவியையும் அடைவாய். கீதாச்சாரியன் வாக்கு. எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீயன்றோ பராபரமே. இது தாயுமானவர் வாக்கு. எவர் சிறியர் எவர் பெரியர் எவர் உறவர் எவர் பகைஞர் யாதும் உனையன்றி உண்டோ. இது தாயுமானவர் வாக்கு. நரகத்தில் இருப்பினும் கூட புருஷன் சரீரத்தை விடுவதற்கு விரும்புவதில்லை. ஏனெனில் தேவமாயையால் மோகமடைந்து நரகத்திலுள்ள ஆகாரம் முதலியனவற்றையும் சுகம் என கருதுவதால். தாயே, நரகமும் ஸ்வர்க்கமும் இங்கேயே இருக்கின்றன என்று கூறுகின்றனர்.
நரகத்தில் எத்தனை வேதனைகள் உண்டோ அத்தனையும் இங்கேயே காணப்படுகின்றன அல்லவா? பிராணிகளுக்கு துரோகம் செய்து எந்த உடலானது வளர்க்கப்பட்டதோ அப்படிப்பட்ட தனது இந்த உடலத்தை விட்டுவிட்டு புண்ணியமல்லாத கர்ம மூட்டையையே வழிக்கு உணவாக கட்டுச்சோறு போல கொண்டு தன்னந்தனியனாய் நரகத்தை மனிதன் அடைகிறான். மானிட பிறவிக்கு கீழ்ப்பட்ட நிலைகளிலும் பிறவிகளிலும் எத்தனை நரக வேதனைகள் உண்டோ அவற்றையெல்லாம் தொடர்பாக அனுபவித்து அதனால் பாவம் தேய்ந்து மீண்டும் இங்கு மனித பிறவியை அடைகிறான். பூர்வ கர்ம வசத்தால் உந்தப்பட்டு ஜீவன் உடலை எடுத்துக்கொள்ளும் பொருட்டு புருஷனுடைய வீரிய துளியில் ஒட்டிக்கொண்டு ஸ்திரீயின் கருப்பையில் புகுகிறான். ஒரு இரவில் சுக்ல சோனித கலப்பும் 5 இரவுகளில் நுரை போன்ற வடிவமும் 10 நாட்களில் இலந்தைப்பழ வடிவமும் பிறகு முட்டை வடிவமும் 1 மாதத்தில் தலையும் 2 மாதங்களில் கை கால் முதலிய அங்கங்களின் பிரிவும் 3 மாதங்களில் நகம் ரோமம் எலும்பு தோல் முதலியவற்றின் அடையாளங்களும் ஆண் பெண் குறிகளின் துவாரங்களும் 4 மாதங்களில் தோல் இரத்தம் மாமிசம் ஊன் எலும்பு மூளை சுக்லம் என்ற தாதுக்களும் 5 மாதங்களில் பசி தாகங்களின் தோற்றமும் ஏற்படுகின்றன. 6 மாதத்தில் கருப்பையில் அசைவுற்று வயிற்றின் வலது புறத்தில் சுழற்றப்படுகிறான். 7வது மாதம் தொடங்கி அறிவு உதிக்க ஆரம்பித்து நடுக்கமுற்றவனாய் எவனால் தாயின் வயிற்றில் புகுத்தப்பட்டானோ அந்த பகவானை இலகிய மனத்தினனாய் துதிக்கத் தொடங்குகிறான். ஈசனே, தயை மிகுந்தவரும் ஒப்புயர்வற்றவரும் ஆன எவரால் 10 மாதங்களில் படிப்படியாக வளர்ந்து இந்த ஜீவன் இம்மாதிரி நிலையை அடையும்படி செய்யப்பட்டானோ அந்த தீனநாதர் தனது லீலையாகிய இச்செயலால் திருப்தி அடையப்படட்டும். அவருக்கு அஞ்சலியை தவிர வேறு எதைத்தான் எவனும் பிரதியாக செய்ய முடியும்? ஆகையால் நான் வியாகுலத்தை விட்டு ஹிருதயத்தில் விஷ்ணுவின் திருவடிகளை தியானித்து எனது திருந்திய புத்தியையே துணைவனாய் கொண்டு வெகு சீக்கிரத்தில் இந்த சம்சார சாகரத்தினின்று என்னை கரையேற்றி கொள்ளப் போகிறேன். மீண்டும் பல யோனி துவாரங்களில் புகுவதான பிறவி துன்பம் பின்னர் எனக்கு எங்கனம் நேராதோ அங்கனம் செய்ய போகிறேன். ஜீவன் 9வது மாதத்தில் எல்லா லட்சணங்களும் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களும் பூர்த்தியடைந்தவன் ஆகிறான். முன் ஜென்மத்தை நினைக்கிறான். புண்ணிய பாவங்களை உணர்கிறான். ஆனால் பிறந்ததும் இதை மறந்துவிடும்படி மாயை செய்கிறது. இது கர்ப்போபனிஷத்தின் வாக்கு. தன்னாலே ஒரு ஜீவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நிச்சயமாக தானே தனக்கு உறவினன், தானே தனக்கு பகைவன். இது கீதாச்சாரியன் வாக்கு. இங்கனம் கர்ப்பத்திலேயே நிச்சயம் உடையவனாய் 10 மாதம் நிறைந்த தீர்க்கதர்ஷியான ஜீவன் ஈஸ்வரனை துதித்து கொண்டிருக்கும் போதே சூத்திகா வாயுவானது வெளியேற்றுவதற்காக அவனை உந்தி தலைகீழாக தள்ளிவிடுகிறது. உடனே முன்னிருந்த அறிவு மறைந்து போய் விபரீதமான அஞ்ஞான நிலையை அடைந்து வீறிட்டு அழத் தொடங்குகிறான். நல்ல வழியில் செல்லும் ஜீவனும் காம நுகர்ச்சிக்கும் வயிற்றை நிரப்புவதற்குமே வாழும் தீயோருடன் கூடி அவர்களை பின்பற்றி அதில் மகிழ நேர்ந்தால் முன்போல் மீண்டும் நரகவாசம் போன்ற யோனியை அடைகிறான். ஸ்திரீ சங்கத்தாலும் ஸ்திரீ சங்கிகளின் சங்கத்தாலும் ஏற்படுவது போன்ற மதி மயக்கமும் சம்சார பந்தமும் வேறு எந்த கூட்டுறவினாலும் புருஷனுக்கு உண்டாகவே உண்டாகாது. ஆகையால் முமுட்சுவானவன் எந்நிலையிலும் பயத்தையோ அல்பத்தனத்தையோ மயக்கத்தையோ அடையக்கூடாது. ஜீவனுடைய கதியை உள்ளபடி உணர்ந்தவனாய் பற்றை ஒழித்து தீரனாய் இங்கு சஞ்சரிக்க வேண்டும். மைத்ரேயர் கூறியது. இவ்விதம் கபிலருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய தாயும் கர்தம பத்னியுமான தேவஹூதி ஞானக்கண்ணை மறைக்கும் மோகமாகிய திரை நீங்கியவளாய் தத்துவ ஞானத்தின் விளை நிலமாகிய அந்த கபிலரை நமஸ்கரித்து துதித்தாள். தேவஹூதி கூறியது. என்னை ஆட்கொண்டவரே, எவருடைய வயிற்றில் இவ்வுலகெல்லாம் இருந்ததோ அந்த நீர் என் வயிற்றில் தரிக்கப்பட்டது எங்கனம்?
யுகத்தின் முடிவில் பிரளய ஜலத்தில் ஆளிலையில் மாய குழந்தையாக கட்டை விரலை பானம் செய்து கொண்டு தனியனாய் உறங்கவில்லையா? அதுபோல் இதுவும் உமது லீலையே என்று நினைக்கிறேன். கபிலர் கூறியது: தாயே, நான் கூறிய இந்த மார்க்கம் அனுஷ்டிப்பதற்கு மிகவும் எளியது. அதில் நிலை பெற்று சீக்கிரமே நீ முக்தியாகிற எல்லை நிலத்தை அடையப் போகிறாய். மைத்ரேயர் கூறியது: இங்கனம் ஆத்ம மார்க்கத்தை தேவஹூதிக்கு காட்டிவிட்டு தாயும் பிரம்மவாதியுமான அவளால் அனுமதிக்கப் பெற்று பகவான் கபிலர் அவ்விடம் விட்டு சென்றார். அந்த தேவஹூதியும் புத்திரனால் உபதேசிக்கப்பட்ட யோகத்தை அபியசித்து சரஸ்வதி நதிக்கு சிரோபூஷணம் போல் இருந்த அவ்வாசிரமத்தில் தியானத்தில் ஆழ்ந்தாள். அடிக்கடி ஸ்நானத்தால் பழுப்பேறினதும் சிக்கானதுமான ஜடைகளையும் மர உரியையும் கடும் தவத்தால் மெலிந்த சரீரத்தையும் தாங்குபவளாய் விளங்கினாள். கணவர் வனம் சென்றபின் பிள்ளையால் மனம் தேறியிருந்த தேவஹூதி இப்பொழுது பிள்ளையும் சென்றுவிட்டதால் பிரிவாற்றாமையால் தத்துவத்தை உணர்ந்தவளாய் இருந்தபோதிலும் கன்றை இழந்த வாத்சல்யமுள்ள பசு போல் ஆனாள். தன் புத்திரனாய் கபிலதேவனாய் அவதரித்த ஹரியையே இடைவிடாது தியானம் செய்பவளாய், ஜீவனுக்கு அதிஷ்டானமும் பகவானுமான பரபிரம்மத்தினிடத்தில் லயித்த மதியுடையவளாய், ஜீவ பாவம் நீங்கி எல்லா கிளேசங்களினின்றும் விடுபட்டு பரமானந்தத்தை எய்தினாள். நிரந்தரமாய் சமாதியில் நிலைத்துவிட்டதால் விஷயங்களில் சத்திய புத்தி குண பிரேமை நீங்கி சொப்பனத்தில் கண்ட சரீரத்தையும் காட்சியையும் விழித்து கொண்டவன் பொருட்படுத்தாதவாறு அவள் தனது சரீரத்தை பற்றியும் நினைக்கவில்லை. அச்சரீரமானது பிறரால் ஆசிரமவாசிகளால் போஷிக்கப்பட்டு வந்தது. எனினும் அது வாட்டமுறாமல் இருத்தற்கு முக்கிய காரணம் மனதில் கிளேசமின்மையே ஆகும். அழுக்கால் மூடப்பட்டு புகை சூழ்ந்த நெருப்பு போல் அது விளங்கிற்று. வாசுதேவனிடத்தில் லயித்த புத்தியுள்ள அவள் தவமும் யோகமுமே உருவெடுத்தாற் போன்றதும் கேசம் அவிழ்ந்தும் வஸ்திரமும் இன்றி பிராரப்தத்தால் காக்கப்பட்டு வந்த தனது சரீரத்தை அறியவில்லை. இங்கனம் அவள் கபிலரார் உபதேசிக்கப்பட்ட மார்க்கத்தால் வெகு விரைவில் எல்லை நிலமும் எல்லோருடைய ஆத்மாவும் எல்லா துவந்துவங்களுக்கும் அப்பாற்பட்டவரும் ஆகிய பகவானுடைய பதத்தை அடைந்தாள். ஷரீரம் தன்னை விடுமுன் தான் ஷரீரத்தை விட்டாள். வீரபுருஷரே, விதுரரே, அவள் எந்த இடத்தில் சித்தி அடைந்தாலோ அது சித்தி பதம் என்ற பெயருடன் மூவுலகிலும் பிரசித்தி பெற்றதாய் புண்ணியத்திற்கு சிறந்த க்ஷேத்திரமாக ஆயிற்று. மகா யோகியான கபில பகவான் தாயிடம் உத்தரவு பெற்று தந்தையின் ஆசிரமத்தினின்று புறப்பட்டவர் வடகிழக்கு திசையில் சென்றார். சித்தர், சாரணர், கந்தர்வர்கள், முனிவர்கள், அப்சர கணங்கள் முதலியவர்களால் துதிக்கப்படுகின்றவராய் சமுத்திர ராஜனால் இடமளித்து பூஜிக்க பெற்று சாங்கிய ஆச்சாரியர்களால் போற்றப்பட்டு மூவுலகுக்கும் உபசாந்திக்காக யோக நிஷ்டையில் இன்றும் இருக்கிறார். எவன் ஆத்ம யோக ரகசியமான இந்த கபில மதத்தை ஸ்ரத்தையுடன் கேட்கின்றானோ அல்லது பிறருக்கு அன்புடன் கூறுகின்றானோ அவன் கருடத்வஜனான பகவானிடம் நிலைத்த புத்தியுடையவனாய் பகவானுடைய பாதார விந்தத்தை எளிதில் அடைகிறான். இங்கனம் பரமஹம்சரான வியாச புத்திரர் உபதேசித்ததும் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியதும் ஹயக்ரீவ பிரம்ம வித்யை எனப்படுவதுமான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 3வது ஸ்கந்தம் முற்றும்.